மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய பரபரப்பு. இஸ்ரேல் இன்னைக்கு ஒரே நாள்ல 3 விஷயத்துல இறங்கி. ஒன்று, ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்ப் முன்னாடி லெபனான் டீல். 2வது, காசா அதிரடி தாக்குதல், ஏர் டிஃபென்ஸ் அலர்ட். 26/4/23 இஸ்ரேல் தண்ட 78வது இண்டிபெண்டன்ஸ் டே தொடங்கி கொண்டாடின அடுத்த நாள் போர்க்களத்தில் நிற்குது. இருக்குமா இல்லை இன்னும் பெருசாகுமா? ஈரான் என்ன பண்ண போகுது? அமெரிக்கா என்ன முடிவு எடுக்கும்? இங்கே முக்கியமாக 5 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆகவே கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில் தான் ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில் இஸ்ரேல் ப்ளஸ் லெபனான் பிரதிநிதிகள் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸில் நேருக்கு உட்காந்து சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டாங்க. இல்லை யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொண்டார். சார்பாக வந்தாக்கள் இஸ்ரேலுக்கு சார்பாக வந்த யார் சொன்னால் எக்கியல் லைட்டரும், லெபனானுக்கு சார்பாக வந்தது அரசாங்க பிரதிநிதிகள். பேசினாங்கன்னா லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் சொல்லிட்டாரு, இந்த விஷயம் 3 விஷயத்துக்காக தான் பேச போகிறோம். நிறுத்தணும், ஹாஸ்டிலிட்டிஸை ஸ்டாப் பண்ணணும், ஆக்கிரமிப்பை முடிக்கணும். 2வது விஷயம், தெற்கு லெபனான் IDF வெளியேறணும். லெபனான்ஸ் ஆர்மி தெற்கு எல்லை வர போகணும். என்னன்னா 3 வார கீஸ்ஃபயர் நீட்டிக்க ஒப்புதல் ஆயிருக்கு. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது 10 நாள் போர் நிறுத்தம், அதுக்குள்ள சமாதான பேச்சுவார்த்தை நடந்தே ஆகணும். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. டீல் நடக்கணுமா இருந்தா அமெரிக்காவுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கணும்ன்றது முதல் விஷயம். 2வது விஷயம், ஈரான் 2 வார கீஸ்ஃபயர்ல ஆயுதத்தை லோட் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன 2வது விஷயம். பார்த்தா ட்ரம்ப் இப்போ டீல் மேக்கர் மாதிரி பண்ணியிருந்தாலும் ஈரான் மேல ஒரு சந்தேக பார்வையை வச்சிருக்கான்னு விளங்குது. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இல்லாடி உண்மையான சமாதான பேச்சுவார்த்தை நீங்களே சொல்லுங்க. ஃபயர் நடந்தாலும் அது ஒரு பக்கம் போட்டும், ஆனா களத்துல இன்னும் சண்டை நிக்கல. ஏண்டா இஸ்ரேல் இன்னைக்கு 2 இடத்துல அதிரடி தாக்குதல் போட்டிருக்கு. தெற்கு லெபனான் ஆபரேஷன், 2வது காசா ஸ்ட்ரிப் ஆபரேஷன். முதலாவது தெற்கு லெபனான் ஆபரேஷனை பார்த்தா ரெட்வன் ஃபோர்ஸ்ல ஒருத்தரை கைது செய்யப்பட்டு 2 பேர் கொலைப்பட பண்ணிக்காங்க. IDF சொல்ல காரணம் என்னன்னா, எங்களை கீஸ் ஃபயர் மீறி அவங்க ஆபத்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்ட்ரிப் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளையும் கொன்னதாக IDF கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கீஸ் ஃபயர் நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவோட தீவிரவாதிகளை கொன்ன தொடர்ச்சியில தான் இது வருது. PM நவாப் சலாம் சொல்ற 3 குற்றச்சாட்டுனா, இஸ்ரேல் போர் குற்றம் பண்ணுது, ஜேர்னலிஸ்ட் டார்கெட் பண்ணுது, ரெஸ்கியூ டீம்ஸை கூட போக விடலை அப்படின்னு லெபனான் PM நவாப் சலாம் சொன்னார். சொல்ல பதில், நாங்கள் ஜேர்னலிஸ்ட்டை காயம்பட்ட ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணுறோம், நாங்கள் ரெஸ்கியூ டீம்ஸை போக விடாமல் தடுக்கலை அப்படின்ட்டு IDF சொல்லுது. அர்த்தம் என்னன்னா, கீஸ்ஃபயர் சிங்க் பண்ணாலும் வயலேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி தாக்குதல் நடக்குது. 2 பேரும் ஒருத்தர் குற்றம் சொல்றதால சமாதானம் வருமானு பெரிய ஒரு அதிர்ச்சியில ஆயத்தில் கிடக்கும். அது 2 பக்கம் மாறி குற்றம் சொல்றாங்க. இங்கே சமாதானம் வாரத்துக்கான காரணம், இடம். இப்போ 3வது ஃபோன், இஸ்ரேல் வாஸ் ஈரான். இங்கே தான் பிரச்சனை இருந்துச்சு. முதலாவது தெஹ்ரான் ஏர் டிஃபென்ஸ் அலர்ட். இன்னைக்கு மேலே தெஹ்ரான் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதாவது வான் பாதுகாப்பு சிஸ்டம் ஓன் ஆயிடுச்சு. எல்லாரும் இஸ்ரேல் தாக்க போதான்னு பயந்தாங்க. ஆனால் IDF உடனே சொல்லிட்டாங்க, நாங்கள் தாக்கலை. அப்போ ஏன் ஆக்டிவ் ஆயிடுச்சு? ஈரான் பயத்தில் இருக்காங்க, எந்த நேரம் தாக்குதல் வரலாம்னு அச்சத்தில் தான் இருக்காங்க. ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, கீஸ் ஃபயரில் என்ன ஈரான் அவங்களோட ஆயுதத்தை ரீலோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதாவது நீங்கள் சமாதானம் இருக்க மாட்டீங்க, திரும்ப ஆயுதத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற கருத்து தான் அது. ஈரான் இப்போ இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொதுவான ஒரு ரூல் சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வது இது பிளாக் அவுட் இல்லை, அரசாங்கத்துக்கு ஆதரவான குரல் மட்டும்தான். மேற்கத்திய நாடுகளுக்கு ப்ரொபகண்டா பண்ண இது புது டூல். ஜனவரி 2026 ஈரானில் இன்டர்நெட் லாக்டவுன் பண்ணாங்க. இதை இப்போ லீகலாக மாற்றிட்டாங்க. 4வது விஷயம், IRGC கப்பல் தாக்குதல். கீஸ் ஃபயருக்கு முன்னாடி IRGC கன்மோட், அதாவது ஓமான் பக்கத்தில் இருக்கிற கண்டெய்னர் ஷிப்டுக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு, அதாவது கடல் வழி வர்த்தகத்துக்கு மேலே ஆபத்து. அர்த்தம், ஈரான் உள்நாட்டு மக்களை அடக்குறாங்க, வெளிநாட்டு போருக்கு தயாராகிறாங்க.
இஸ்ரேல் ஈரான் நேரடி போர் எந்நேரமும் வெடிக்கலாம். சர்வதேச பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளுக்குள்ளேயே பரபரப்பு. முதலாவது 78வது சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடினாலும் அவங்க முழுசாக கொண்டாடினாங்கடா இல்லை. ஏன்னா நாடு முழுசா போர் சூழலில் தான். ரெண்டாவது விஷயம், 2026 பட்ஜெட் அப்ரூவல். பார்லிமெண்ட்ல 2026 பட்ஜெட் அப்ரூவல் ஆயிருக்கு. 760.6 பில்லியன் ஷெக்கல் செலவு. அதில் 90 மில்லியன் மட்டும் ஷெக்கல் டிஃபென்ஸுக்கு செலவு. மொத்த பட்ஜெட்ல 12% இராணுவத்துக்கே போகுது. மொத்த செலவு பாருங்க, போர் கவனிசருக்கு செலவுகள். மூணாவது IAF ஸ்பேஸ் கேஸ். அதாவது இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ்ல 2 டெக்னீஷியன் ஈரானுக்கு உளவு பார்த்தாங்கன்னு கேஸ் போட்டிருக்கி. அதாவது உள்ளுக்குள்ளேயே துரோகி ஏறிச்சாங்க. இது பெரிய ஒரு. அடுத்தது என்ன நடக்கும்? இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 3 விஷயம் இருக்கு. ஒன்று, சமாதானம். 30% வாய்ப்பு இருக்கு. அதாவது கீஸ் ஃபயர். இது நடைமுறைப்பற்று ஒயிட் ஹவுஸ்ல செயல்படி ஆகுனா படிப்படியாக சமாதானமாகி ட்ரம்ப் பீஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் வாங்குவார். ஆனால் ஹிஸ்புல்லா ஹமாஸ் சும்மா இருப்பாங்களா? சந்தேகம். ரெண்டாவது, லிமிடெட் லா. 50% சான்ஸ் இருக்கு. வயலேஷன் ஆடிச்சுன்னு சொல்லி அடிக்கடி தாக்குதல் நடக்கும். இஸ்ரேல் லெபனான் காசால ஸ்ட்ரிக் பண்ணும். ஹிஸ்புல்லா ராக்கெட் அடிக்கும். ஆனால் ஃபுல் ஸ்கேர்வால். ஈரான் மூணாவது, ரீஜனல் வார். 20% சான்ஸ் இருக்கு. ஈரான் நேரடியாக இறங்குனா, இஸ்ரேல் தெஹ்ரான் மேலே தாக்குனா, அமெரிக்கா உள்ள வந்தா 3வது உலகப்போர் மாதிரி ஆகிடும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமோஸ் க்ளோஸ் ஆகி ஆயில் விலை $200 போகும். உலக பொருளாதாரம் நொறுங்கும். எது நடக்க அதிக சான்ஸ்? எக்ஸ்பர்ட் சொல்லுது ஸ்கேனர். ரெண்டாவது, ஏன்னா யாருக்கும் ஃபுல் வார் வேண்டாம், ஆனால் யாரும் பின்வாங்கவும் தயாராக இல்லை. ஆக இஸ்ரேல் இன்னைக்கு 3 ஃப்ரண்ட்லையும் ஆக்டிவாக இருக்கு. டிப்ளோமசி, மிலிட்டரி, பொலிட்டிக்ஸ். ட்ரம்ப் மீடியேட்டராக நிற்கிறாரு. ஈரான் பதுங்கி இருக்கு. லெபனான் குழம்பி இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மிடில் ஈஸ்ட் அமைதி இன்னும் ரொம்ப. உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரம்பால சமாதானம் வருமா? இஸ்ரேல் ஈரான் நேரடி போர் வருமா? இந்தியா யாருக்கு சப்போர்ட்? உங்க கருத்து சொல்லுங்க. யார் சரியா ப்ரெடிக்ட் பண்றான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு புது அப்டேட்டோட வரேன். நன்றி.